அந்த காலத்துலேயும் நிறைய மாளிகைகள்லாம் இருந்தது. ஜமீன்தார்கள் எல்லாருமே மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து மாடிப்படிகள் வச்சு, மாடி வச்சு வாழ்ந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்போல்லாம் அவங்களாம் வாஸ்து பார்க்கலையா? அப்போ ஏன்னா இப்போ இருக்கிற பங்களா டைப் தான் அப்பயும் இருந்தது. பட் அவங்க வந்து வாஸ்து பார்த்தாங்களா, பார்க்கலையா? அந்த காலத்தில் வந்து சிமெண்ட்ன்ற கெமிக்கல் அந்த காலத்தில் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இல்லாதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய், வெல்லம், இந்த சுண்ணாம்பு, மண் வீடாக இருக்கும் அது. ஓகேங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சுண்ணாம்பு அதெல்லாம் கலவையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் மோல்டு அதெல்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போது ஸ்ட்ராங்காக இருந்ததா ஸ்ட்ராங்காக குளுமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுண்ணாம்புக்கு இருக்குது. ஒரு வீடு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும், வெளிச்சம் நல்லா இருக்கும். அந்த வீட்டினுடைய ஹைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு மேலே தான் இருக்கும். பங்களா டைப் வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நல்ல ஹைட்டை தூக்கி கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி 8 அடி 9 அடி 10 அடி அதுக்கு மேலே போகிறதில்ல. ஏன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஜன்னல் வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் வரும், வெளிச்சமும் அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்.